Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே எக்ஸ்பிளைனர் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முரிம் சைக்கோபாத்தோட சாப்டர் 18 to 19 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துருவாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம பெஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவனுக்கும் வந்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து ஆப்போனன்ட் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து அதாவது வந்து ஓவர்வெல்மிங் பண்ணுறா பவர் மூலயமா. ஏன்னா அவனுக்கு ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோவும் வந்து நினைக்கிறான், என்ன நான் நினச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அவனுமே பயங்கரமான அட்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து பின்னாடி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். டேய், நீ அந்த சோல் சேசிங் பாய்சனோட கீழே வேலை செய்கிறவன் தானே, நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, இது எல்லாமே நான் அந்த தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நீ என்ன பைத்தியக்காரனாடா, எவனாவது ஒருத்தவன் சொந்த கிளானையே அழிச்சிட்டு நான் இந்த கிளானுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லுவானாடா, என்னடா லூஸாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை கொடூரமாக கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெவன்லி வின்ஸ் வார்ட் அட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அவனும் எடுக்க, நம்ம ஹீரோவும் பதிலுக்கு 3 forces வார்ட் ஆட் அப்படிங்கிறதோட செகண்ட் ஃபார்ம் எடுக்கிறான். அவன் ஹெவன்லி வின் ஃப்ளோயிங் க்ளவுடுன்னா நம்ம ஹீரோ க்ளவுட் ஸ்டேக்கிங் ஸ்லாஷ்ன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் பயங்கரமான கிளாஷ்லாம் நடக்க, ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோவுக்கு வந்து பவர் லெவல் கம்மியாக இருக்கணும். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பறந்து போய் விழுக்கிறான். இன்றைக்கி உனக்கு கீச்செறியடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான அட்டாக் போட, நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து இந்த இடத்துல டேமேஜ் வாங்கி பறந்து போய் விழுக்கிறான். எக்ஸ்பி அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போது, நீ வாங்கிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஒரு அதாவது நம்ம ஹீரோட ஒரு விரலை வந்து வெட்டி எடுத்துறான். பாடுறா, இனிமேல் நீ எப்படி ஸ்வாட் இல்லாமல் சண்டை போடுவாடா அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது, திடீர்னு அவன் கண்ணத்துக்கு நேராக ஒரு ஸ்வாடு வந்துக்கிட்டு இருக்க, கரெக்டாக அவன் கண்ணத்தை வெட்டிடுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அவன் வந்து தப்பிச்சிடறான் சின்ன காயத்தோட. அந்த இடத்துல அவனுமே வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க, கிளியராக சொல்ல போனால் அந்த ஸ்வாடு இங்கே இல்லவே இல்லையே, என்னடா பண்ணுறான், எனக்கு சத்தியமாக இது என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துலேருந்து ஹீரோ பட்டுன்னு வெட்ட வந்துகிட்டு இருக்கான். அவனுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஹரிசாண்டல் ஸ்லாஷ் பண்ண போகிறான்னு நினச்சிக்கிட்டு இவன் தடுக்கும் போது பட்டுன்னு அந்த இடத்துலேருந்து ஸ்வாடு காணாமல் போக, இவனுமே வந்து அப்படியே வந்து இங்கே வந்துடுறான். எனது திரும்பி அந்த ஸ்வாடு டிஸப்பியர் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ எட்டி உதவ ஆள் பறந்து போய் விழுந்துடுறான் அந்த சைடு. இல்லை இப்படிலாம் நான் கண்டிப்பாக சாக மாட்டான், அவன் தான் நீ சாவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, திரும்பி இன்னொரு கணத்துலேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி கீழே விழுந்துடுறான். அப்போதைக்கு அவனுமே நோட்டீஸ் பண்ணுறான், டேய் உன்னோட லிமிட்டில் இருக்கியா நீ, அப்போனா நீ இனிமேல் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதா, இன்னைக்கு ஒரு நாய் மாதிரி நீ என் கையில் சாவப்படுறா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லும் போது, நம்ம ஹீரோ ரொம்ப டேமேஜ் ஆகி அப்படிங்கிற மாதிரி இருமிட்டு, நான் ரொம்பவே டேமேஜ் வாங்கிட்டேன், என்னோட ஹெச்பி ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோவை வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நான் மட்டும் இப்போ லெவலப் ஆனேன்னு வச்சுக்கோயேன், நான் ஃபுல் ரெக்கவர் ஆகிடலாம், அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் தான் வேணும், எனக்கு இன்னும் ஒரு வழி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சைக்கோத்தனமாக நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, நம்ம ஹீரோ செம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதா போயிட்டு இருக்கான். நீ சாவறதுக்கு ரொம்ப தான் ஆசைப்படுற போல அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி வின்ஸ் வார்ட் ஆட் ஃபைனல் ஃபார்ம் அப்படிங்கிறதோட எடுத்து ஓப்பன் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணிட்டு, நீ இனிமேல் சாவறதை எவனாலே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே டாச் பண்ணி தான் ட்ரை பண்ணுறான். ஆனாலுமே அவனோட கை கால் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து பீஸாக இருந்த இடம் தெரியாமல் போக, அவனுமே எகத்தாளமாக நம்ம ஹீரோட மேலே காலை வச்சுட்டு, நாய் மாதிரி என் கையில் செத்து போக போகிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது, இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து பியூர் சைக்கோத்தனத்தை காமிக்கிறான். அப்படியே பட்டுனா வாயிலிருந்து சமன் பண்ணி என்னோட நெத்திலே வந்து அந்த சோடை இறக்கி அந்த இடத்துலேயே வந்து இவனை போட்டு தள்ளி லெவலப் ஆகிக்கிறான். நம்மளுக்கு ஹீரோக்குமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பி வந்து ஏறி இந்த இடத்துல பயங்கரமான ஃப்ளாஷ் எல்லாம் போய் பயங்கர ஃபேன்ஸியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த லைட்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த பிரான்ச் லீடர் கூட அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுறான், என்ன எலவிடாதா அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பண்ணது பத்தாதுங்கிற மாதிரி, இது தாண்டா அப்சல்யூட் சினிமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல ரத்தத்தால் ஒரு தத்துவத்தை எழுத, இப்போ இது எல்லாமே இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணி டாரின் கிளானை தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடமே பயங்கர கலவரமாக போய் அந்த இடமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போதைக்கு அந்த டாரின் கிளானோட ஹெட்டுமே அந்த இடத்துக்கு வரும்போது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரான்ச் லீடர் கூட இருந்தவன் வந்து அந்த இடத்துக்கு வரான். இவனும் நீ யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நீ என்னடா டாரின் கிளானில் பண்ணுற அப்படின்னு கேட்க வரதுக்குள்ளேயே அவனோட மூஞ்சவே பாதியாக வெட்டி அந்த இடத்துலையே அந்த கிளானை வந்து அழிச்சிட்டு போய் ஆஷ் ஷாடோட்ட சொல்லு, நம்மளோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சுது, இப்போது நம்ம வந்து இப்போ கிராண்ட் பிளான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அந்த இடத்துலையுமே இந்த பொண்ணோட துணியை பார்த்தா இது டாரின் கிளான் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணையும் தூக்கி போட்டுட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்துடுறான். என்னது அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ச்சே! அந்த பையனுக்கு எப்படி ஃபன் அனுபவிக்கணும்னே தெரியல. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இனிமே ஞாமியாங் கிளான்ல நடந்தத பத்தி தான் இப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ப்ளூ லைட் வந்துச்சு. கண்டிப்பா அந்த ஷிஃப்டிங் ஷேடோ இதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லன்னா அந்த ஞாமியாங் கிளானோட நாய்ங்கலாம் இத கண்டுபிடிச்சுச்சா என்ன எங்க பிளான? அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே ஆன்ஹோய்க்கு போற எல்லா ரூட்ஸயுமே வந்து பிளாக் பண்ணுங்க. நம்ம இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிய ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்ல, எல்லாருமே வந்து ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றானுங்க. அப்படியே கட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட்டா வந்து எல்லாத்தையும் கொன்னு அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு தத்துவம் எழுதியிருப்பான்ல, அத பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. மூன் அது என்னைக்கு வந்து முழு நிலவா மாறுதோ, அன்னைக்கு வந்து எம்பரரோட தரம் உருளும். அன்னைக்கு நான் இவ்வளோ நாள் பொறுத்திருந்ததுக்காக நான் ஒரு அரசனா மாறுவேன். அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல எழுதியிருக்க, யார்றா இந்த மாரி பண்ணது? அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிறவங்கலாம் ஷாக் ஆக, தெரியல. யார் இந்த மாரி பண்ணிருப்பாங்க? அப்படிங்கிற மாரி அந்த கிளானோட ஹெட்டுமே நெனைக்கிறாரு. அப்பனா யாரோ கண்டிப்பா அந்த ஞாபகம் கிளான வந்து டார்கெட் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி சொல்ட்டு, இப்போ தான் வெட்டிங் நடந்து முடிய போற சூழ்நிலையில இருக்கு. ச்சே! நம்ம வந்து இன்னும் நம்மளோட காட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இன்கிரீஸ் பண்ணியே ஆகணும். எவன்லாம் சஸ்பிஷனா இருக்கிறானோ எல்லாத்தையுமே தூக்குங்க. எல்லாருமே வந்து கொண்டு வாங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, ஓகே கிளான்மேட் அப்படிங்கிற மாரி எல்லாருமே அந்த இடத்துல வந்து சொல்ல, எம்பரர் அது யார சொல்றான்? இந்த ஞாமிங் கிளானா? ஞாமிங் கிளானோட அழியும்போது அவனோட பேஷன்ஸ் மூலியமா அரசனாவானா? என்ன? அப்பனா அந்த ஃபுல் மூனுங்கிறது இந்த வெட்டிங்க வந்து குறிக்குதா? அப்பனா யாருடா நீ? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவருமே பயங்கர டென்ஷன்ல வந்து இருந்துட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. கண்டிப்பா இத வந்து ஒரு செட்டப்பா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, டேவ் அவரு வந்து இந்த இடத்துக்கு வந்து 1 வருஷம் கூட இருந்திருக்காது. அப்படிங்கிற மாரி வந்து இவரு சொல்றாரு. இவரு வந்து அசூர் ஹெவன் ஸ்வாட் யூனிட் லீடரான ஞாம் நுங் ஜக் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உண்மையாலே நீங்க வந்து உங்களோட மருமகன தான் சந்தேகப்படுறீங்களா? அப்படிங்கிற மாரி இவனுமே வந்து அவனோட கருத்த வந்து இந்த இடத்துல சொல்லும்போது, என்னோட ஒப்பீனியன் வந்து இதுலருந்து வந்து டிஃபர் ஆவுது. ஸோ நான் வந்து என்ன நெனைக்கிறேன்னா, அப்படிங்கிற மாரி இவன் பேசுறவன் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் ஸ்வாட் யூனிட் லீடர் ஞாம் யூங் இன் அப்படிங்கிறான். நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு, இதுக்கு பின்னாடி யார் மறைஞ்சிருக்காங்களோ அவங்க மேல அட்டென்ஷன் செலுத்தணும். அப்படிங்கிற மாரி இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து கேட்டுட்டு, இங்க பாருங்க. இங்க என்ன எழுதியிருக்குன்னா, நான் பொறுத்துறதுக்கான ஒரு ஸ்டெப் மூலியமா நான் வந்து ஒரு அரசனாவேன் அப்படிங்கிற மாரி எழுதியிருக்கு. ஸோ இத வந்து அவன் எழுதியிருந்தா, அதாவது இதுல வந்து வந்து டைரக்ட்டா வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ சொல்லுங்க. இதுக்கு அவன் வந்து லிங்க் ஆயிருப்பான்னு சொல்லும்போது, என்னடா பைத்தியக்கார மாரி பேசுறன்னு சொல்லும்போது, அந்த இன்ட்ரூடர் வந்து நம்மளோட ஞாமிங் கிளானுக்கு வந்து சீக்ரெட்டா வந்திருக்கான். ஸோ அதனால தான் சொல்லப் போறேன். அது கண்டிப்பா அந்த டூவா தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி இவனுமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா. ஆனா, ஏன் அவன் வந்து இத்தன பேர கொன்னு அந்த மெசேஜ நம்மளுக்கு காமிக்கணும்னு நெனைக்கிறான்? அப்பனா அவனோட பிளானே இந்த ஞாபகம் கிளான்க்குள்ள வர்றது மட்டும் தான். அவன் ரொம்பவே ஹை இன்டெலிஜென்ஸா வந்து அசசின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ, நீ நேத்து நைட்டு நடந்த ஃபிளாஷியான ஒரு சீன பார்க்கலையா? அந்த லைட் இருந்த இடம் தெரியாம எப்படி அழிஞ்சு போச்சுன்னு தெரியல. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, டேய் நீ அதுக்குன்னு வந்து கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதுடா! அப்படிங்கிற மாரி இவனுமே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இல்ல. கண்டிப்பா இது ஏதாவது ஒரு செட்டப்பா இருக்கும்டா! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, போதும் நிறுத்துங்க. நீங்க 2 பேருமே ஒரு நல்ல பாயிண்ட் தான் மேக் பண்றீங்க. நீங்க 2 பேர் சொல்றதுமே கிட்டத்தட்ட கரெக்ட்டா தான் இருக்குது. டூவையும் நம்ம சந்தேகப்படுற மாரி தான் இருக்கு. எவனோ உள்ள வந்த மாரியும் தான் இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தானே ஒரு 2 லீடர வந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ருக்காங்களான்னு சொல்லும்போது, ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. செலஸ்டியல் தண்டர் யூனிட் வந்து ஏற்கனவே போய் ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டவர் ஏரியாவ. அதுக்கப்புறம் யாரோ இந்த ஃப்ராக்ஷன் இல்ல யாரோ ஒரு தனியாள் அததான் இந்த ஃபுல் மூன் நைட் அன்னைக்கு பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்பயே அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது கிளான் லீடர் ஒரு ரிப்போர்ட் அர்ஜென்ட்டான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது, செலஸ்டியல் தண்டர் யூனிட் லீடர் அப்படின்னு சொல்லும்போது, இவனோட பேரு ஞாம்யுங் ஹூ அப்படிங்கிற மாரி இருக்குது. என்ன நடந்துச்சா? அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து கேட்கும்போது, நாங்க வந்து ஸ்கவுட்டுக்காக வெளில போயிருந்தோம். ஆனா யாருமே ரிட்டர்ன் ஆவலன்னு சொல்லும்போது, என்னது ஒருத்தவங்க கூட ரிட்டர்ன் ஆவலையா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவருமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது, ஆமா அவங்க வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள வர வேண்டியது. ஆனா ஒருத்தவங்க கூட வரல அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன நடந்திருக்கும்னு நெனைக்கிற? அப்படிங்கிறபோது, இவருமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஞாமிங் கிளான் ஒரு எனிமீஸால சரவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆனா யாருடா? அப்படின்னு சொல்லும்போது, அந்த யான்ஸி ரிவர் சேர்ந்த 18த் ஸ்ட்ராங்ஹோல்ட் அப்படியே அவனுங்களா இருக்குமா? ஆனா நம்ம தான் வந்து அவனுங்கள ஏற்கனவே முடிச்சுட்டோமே! அவனுங்களால இங்க வரக்கூட முடியாதே! அப்பனா இது யாரா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து அந்த இடத்துல டென்ஷனா இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அப்படிங்கிற மாரி. இல்ல.
நம்மளை இந்த முறியம்லேயே நம்ம ஞாமிக்கெல்லாம் அழிக்க வர்றதுக்கு சக்தி உள்ள ஒரு இடம்னா த ஹெவன்லி டிமானிக் கேசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த முழு நிலவு அதாவது வரும்போது இந்த எம்பரர் அதாவது இந்த ஞாமிங் கிளான் அழியும். அப்போதைக்கு என்னோட பொறுமைக்கு நான் ஒரு கிங் ஆவேன், நான் தான் கிங் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சைக்கோத்தனமாக சொல்ல. அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்சாலும் அடுத்த எபிசோட் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உங்களாம் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.